வந்து வீட்டுக்கு வந்தோனே நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து காவேரி கிட்ட சொல்றாரு. அதனால காவேரியும் மனசு வருத்தப்படுறாங்க. பாவம் மாமா எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை இங்க என்ன பண்றாங்க, கங்கா வந்து வந்த குமரன வந்து வேணும்னே மறுபடியும் வெறுப்பேத்தி விடுறாங்க. இந்த மாரி எனக்கு இன்னும் ஜாக்கெட் தைக்காம என்னதான் பண்ணிட்டுருக்கீங்க? நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்ல. நீங்க போறது, வரது எனக்கு எதுவுமே செட் ஆகல அப்படின்னு நம்மலாம் சொல்லி விடுறாங்க. அதனால வந்து சீக்கிரமா ஜாக்கெட் வந்து தச்சு குடுக்குறேன் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் போயிட்டு வேலைய பார்க்கறதுக்காக போறாரு. இங்க வந்து நம்ம விஜயும் கிளம்புறாரு. விஜயும் இவரும் ஒண்ணா சேர்ந்து கிளம்புறதே எனக்கு விருப்பா இருக்கு. பார்க்கறதுக்கே ரொம்ப டென்ஷனா இருக்கு. எப்படியும் ஏதாவது மாட்டி விடாம இவர் இருக்கவே மாட்டார் போல இருக்கு இந்த விஜய் சும்மாவே இருக்க மாட்டார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா வந்து பேசிட்டு இருக்காங்க கங்கா. இத பார்த்து வந்து நம்ம காவேரி செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. "என்னக்கா நீ ஓவரா பேசிட்டே போற. அவர் ஒண்ணும் அப்படிலாம் ஒண்ணும் கூட்டிட்டு போல. மாமா தச்சுட்டு தான் இருக்காரு. நீ வேணா கடைக்கே போய் பார்த்துக்க போ" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அத கேட்டுட்டு இவ ஓவரா தான் பண்றா. அவர் ஒண்ணு சொல்லக்கூடாதுன்றா அப்படின்னு சொல்றாங்க. "நீ ஏன்டி எப்ப பார்த்தாலும் அந்த தம்பி ஏதாவது சொல்லிட்டே இருக்க? உன் புருஷன்கிட்ட சொல்லு. சேரவே வேணாம், பேசவே வேணாம்னு சொல்லிடு" அப்படின்னோனே, "ஏம்மா நீயும்மா?" அப்படின்னு. "ஆமாடி நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல" அப்படின்னு சாரதா வந்து திட்டிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை அப்படியே கங்கா வெறுப்போட இருக்காங்க. அந்த டைம்ல கங்காவுக்கு சாரி, அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து வாங்குறாங்க. அவங்க அம்மா வந்து, "இதெல்லாம் பாரு நல்லா இருக்குல்லடி, இதெல்லாம் கரெக்டா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது என்ன பார்க்குற கங்கா வந்து, "இவ்வளோதானா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து அந்த டைம்ல கரெக்டா அங்க வராங்க யமுனா. யமுனா வந்து, "என்னக்கா காவேரி வாங்கியிருக்க பொருளையும் பார்த்தேன், அவங்க வீட்ல குடுத்த பொருளையும், உனக்கு இருக்க பொருளையும் பார்த்தேன். காவேரி வாங்குன பொருளோட உன்னோடது சாதாரணமா தாங்க இருக்கு எல்லாமே. அவளது பயங்கர ரிச்சா இருக்கு. எல்லாத்துக்கும் குடுத்து வச்சிருக்கணும்லடி. இப்படி தானே இருக்கும். இருந்தாலும் நீ ரொம்ப பாவம் தான்க்கா. எல்லாமே காவேரி தாங்க கிடைக்குது. உனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதுக்கா. அது மட்டுமா, இப்போ காவேரியோட அந்த வளகாப்ப எப்படிலாம் நடத்த போறாங்கன்னு பாரேன். என்னோடது சாதாரணமா நடத்துறதுக்கே இங்க முடியல. அதுக்கே ஒண்ணும் இல்ல. உங்க மாமா ஏதாவது வந்து வாங்கி தராரா? அதுவும் கிடையாது. ஜாக்கெட் கூட ஒண்ணும் தைக்காம இருக்காரு. இந்த சூழ்நிலையில இந்த மாரி போயிட்டுருக்கு என் நிலைமை. ஆனா காவேரிக்கு வந்த வாழ்வு எப்படி? அவ புடிச்சாலும் புடிச்சா புளியங்கொம்பு தானே பிடிச்சிருக்கா. அதான் அவளுக்கு அப்படி நடக்குது" அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்க வந்து, "அக்கா நீ பார்த்து இருக்கா. இல்லன்னா எல்லாமே காவேரிக்கு தான் சொல்லிடுவாங்க. நீ பண்ண வேலை நல்லதுதான்க்கா. நீ தானடி இந்த ஐடியாவ குடுத்த. முதல்ல உன்கிட்ட சொல்லும்போது நீ தானே சொன்ன, எதுவா இருந்தாலும் நீ தனியா பண்ணுக்கான்னு சொல்லிட்டு. அதனால தான்டி இப்ப வரைக்கும் எல்லா விஷயத்தையும் எனக்கு தனியா பண்ணணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கப்புறமாவும் சரி, நான் எதுவா இருந்தாலும் எனக்கு தனியா தான் பண்ணிப்பேன். சூப்பர்க்கா. இப்படிதான் இருக்கணும். நீ ஒருத்தி தாண்டி என்ன புரிஞ்சுக்கிற. இந்த வீட்ல யார் புரிஞ்சுக்கிறா?" அப்படின்னு நம்மளா பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே காவேரி கேட்டுறாங்க. "ஓ! உன்னோட வேலை தானா இது? அதானே பார்த்தேன். அக்கா இப்படிலாம் பண்ணக்கூடிய ஆள் இல்லையே. நீ பண்ணி விட்ட வேலை தானா? இவளுக்கு ஏன் தான் புத்தி இப்படி போதும்னு" சொல்லிட்டு செம்ம டென்ஷனா இருக்காங்க. சரிடி நான் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து கரெக்டா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன்" அப்படி சொல்லிட்டு உள்ள போறாங்க. உடனே யமுனா மட்டும் வெளியே உட்காந்துருக்காங்க. யமுனா பார்த்துட்டு செம்ம டென்ஷனா வராங்க காவேரி. உடனே காவேரி பார்த்துட்டு, என்னக்கா பயங்கர சந்தோஷமா இருக்க போட்டிருக்கேன். ஏன் நான் சந்தோஷமா இருந்தா உனக்கு பிடிக்காதா?" அப்படின்னு. "நான் அப்படிலாம் ஒண்ணும் சொல்லலையே. மாமா உனக்கு நகையெல்லாம் வாங்கி குடுத்துருக்காரு போட்டிருக்கு." "ஆமா வாங்கி குடுத்துருக்காரு. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு?" அப்படின்னு கேட்குறாங்க. "என்னக்கா ஒரு மாதிரி பேசுற? வேற என்ன பேசுறது? நீ அக்கா கிட்ட பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன்." ஐய்யய்யோ! கேட்டுட்டாளா? அப்படி சொல்லிட்டு அப்படியே யமுனா யோசிக்கிறாங்க. "நீ என்ன பண்ணி வச்சிருக்க? அக்காவ ஏன் இப்படிலாம் தூண்டி தூண்டி விட்டுட்டு இருக்க? இந்த வீட்ல குழப்பத்த உண்டாக்குறது நீதான்ற சந்தேகம் எனக்கு இருந்துச்சு. அந்த சந்தேகம் இன்னைக்கு ஊர்ஜிதமாயிடுச்சு. நான் என்ன பண்ணேன்? நான் அக்காவுக்கு நல்லது தானே பண்ணேன். எல்லாமே உங்க 2 பேரு தானே எல்லாரும் சொல்றாங்க. அக்காவ எங்க பேர் சொல்றாங்க. அதுதான் நான் அக்கா கிட்ட அப்படி சொன்னேன். அதுவும் நானா அவள செய்ய சொல்லல. அவளே செஞ்சா. அதுக்கு நான் பொறுப்பா?" அப்படின்றாங்க. ச்சே! ஏன் தான் உனக்கு இப்படிலாம் கேவலமா யோசிக்க தோணுது தெரியல. நல்லா இருக்க குடும்பத்தில பிரச்சனை பண்றதுக்கு தான் நீ வந்திருக்கியா? மரியாதையா இங்கேருந்து போயிடு சொல்லிட்டேன். உன்னை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு அப்படின்றாங்க. "ஆமாமா. என்ன பார்க்கும்போது வெறுப்பா தான் இருக்கும். ஆனா என் புருஷன பார்த்தா உனக்கு வெறுப்பு வராதுன்றாங்க." அப்படியே அரைஞ்சனா, "அவ்வளோதான் உனக்கு உனக்கு கேவலமா இவ்வளோ பேசுறதுக்கு?" அப்படின்னோனே, "நான் என்ன பேசினேன்? என் புருஷன உனக்கு பிடிக்கும் தானே? அதுக்காக தான் சொன்னேன்" அப்படின்னு. "நீ பேசுறது நக்கலான பேச்சு எல்லாமே எனக்கு நல்லா தான் புரியுது. ஆனா உன்ன மாரி கேவலமா யோசிக்க எனக்கு தெரியாது. ஆனா உன்ன மாரி ஒரு பொண்ண பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு. முதல்ல இங்கேருந்து கிளம்புற வழிய பாரு. நல்லா இருக்க குடும்பத்தில இந்த மாரி பிரச்சனை பண்ணி விடாத. இது நல்லதே கிடையாது. அக்கா தங்கச்சிக்குள்ள பிரச்சனை பண்ணி விடுறியே! ச்சீ! நீ எல்லாம் ஒரு பொண்ணா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இங்க பாருக்கா, நீ ரொம்ப ஓவரா பேசுற. நீ தாண்டி ஓவரா பேசுற. இந்த விஷயத்தெல்லாம் நீ பண்ணி விட்ட வேலைலாம் அம்மா கிட்ட சொல்லவா? உன்னை காரி துப்பும். மரியாதை இங்கேருந்து கிளம்பு" அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு, "நான் பார்த்துக்கிறேன். ஓவரா என்ன திட்டுறல்ல, உனக்கு இருக்குது" அப்படி சொல்லிட்டு செம்ம டென்ஷனா வராங்க. வீட்டுக்கு வந்தோனே செம கடுப்பா இருக்காம, அப்ப நவீன் வராரு. நவீன் வந்து பார்த்துட்டு, "இவ ஏதோ 7 இழுத்துட்டு வந்திருக்கா போட்டிருக்கே" அப்படி சொல்லிட்டு பார்க்குறாரு. "என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா? பின்ன எப்படி கேட்பீங்க? அந்த காவேரி அக்கா என்ன போட்டு அந்த திட்டுறா அவளுக்கு" அப்படின்னோனே, "அவ திட்டினாள்னா உன் மேல தான் தப்பா இருக்கும்." "ஆமாமா, என் மேல தான் தப்பா இருக்கும். நீங்க அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க" அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கிறாங்க நிவின.